May 1988, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, கல்வி பற்றிய கொள்கை விளக்க குறிப்பின் மீது என் கருத்துக்களை கூறுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். துவக்க கல்வியை பற்றி எனது யோசனையை கூறுவது கடமையாகுமென்றும் கருதுகிறேன். உடல் உழைப்பு மூலமாகவும் விளையாட்டின் மூலமாகவும் கற்பிக்கப்படுகிற கல்விக்கு நாட்டில் சுதந்திரமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். உடல் உழைப்பின் வாயிலாக பெறுகின்ற கல்விதான் அறிவு வளர்ச்சிக்கு உதவுகின்ற கல்வியாக இருக்கும். பல்வேறு நாடுகளில் இருக்கிற நிலைமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு வந்த பலரும் இந்த கருத்தைதான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த முறையில் சில பள்ளிகளுக்காவது அத்தகைய உரிமையை கொடுத்து நடத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டால் மற்ற பள்ளிகளுக்கும் அத்திட்டத்தை விரிவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காகவும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஆசையை உண்டாக்குவதற்காகவும் இலவசமாக புத்தகங்களையும் சீருடைகளையும் நாம் கொடுக்கிறோம். ஆனால் நாட்டின் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கும் கோடிக்கணக்கானவர்களுக்கு அவை பயன்படுகின்றனவா என்று பார்க்க வேண்டும். நம் மாநிலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் இங்கேயுள்ள சுமார் 6 கோடி மக்களில் ஆசிரியர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள் போன்ற மேல்தட்டில் உள்ளவர்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பதால் அதிகமான வளத்தை எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறவர்களுக்கு நாம் ஒன்றும் கொடுக்க முடிவதில்லை. உடல் உழைப்பு செய்கிறவர்களுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? காலை முதல் மாலை வரை செய்வதற்கு வேலை கொடுக்கிறோம். மேல்தட்டிலே உள்ளவர்கள் பெறுகின்ற வசதிகளை அவர்கள் அனுபவிக்க முடிவதில்லை. அதனால் அவர்களுக்கும் வாழ்க்கையில் உற்சாகம் இருப்பதில்லை. மிகவும் கீழ்த்தட்டில் உள்ளவர்கள் எப்படியும் வாழலாம் என்ற அடிப்படையில் சம்பாதித்து வாழ்க்கை நடத்துகிறார்கள். இடையில் இருப்பவர்கள்தான் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். நாட்டில் உண்மையான கல்வி பரவ வேண்டுமானால் மனித பண்பாடு அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அறிவு வளர்ச்சியடைய வேண்டுமானால் பொருளாதார சமத்துவம் நிலைநிறுத்தப்பட வேண்டுமென்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து, உயர்நிலை பள்ளி கல்வியில் சிறப்பாக இருப்பது இன்றைய தினம் தொழிற்கல்வியாகும். இந்த கல்வி மூலம் அநேக மாணவர்கள் நல்ல திறமையை பெறுகிறார்கள். ஆனால் அந்த திறமையை பயன்படுத்தி போதுமான அளவு எதிர்காலத்தில் அவர்களால் சம்பாதிக்க முடிவதில்லை. மீண்டும் அரசாங்கத்தை பார்த்து எங்களுக்கு வேலை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வாறு தொழிலை நிர்வகிப்பது என்பதை பற்றியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கற்றதை செயல்படுத்துவதற்கேற்ற உதவியும்
ஊக்கமும் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் கல்வியிலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டுமென்று தெரிவிக்க விரும்புகிறேன். தஞ்சாவூர் அருளானந்த நகரில் உள்ள ராஜராஜன் கலை மன்ற தலைவர் திரு மணிமாறன் தருமபுரி நகராட்சி ஆணையருக்கு எழுதிய கடிதம். ஐயா, தங்கள் நகராட்சியின் சார்பில் செப்டம்பர் மாதம் ஒரு பொருட்காட்சி நடத்த இருப்பதாகவும் அது தொடர்ந்து 1 மாத காலம் நீடிக்குமென்றும் அறிந்து கொண்டோம். பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள கலையரங்கில் ஒவ்வொரு நாளும் நாடகம், நாட்டியம், இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருப்பதால் எங்கள் கலை மன்றத்தின் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை தங்கள் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறோம். நாங்கள் கடந்த 6 ஆண்டுகளாக ராஜராஜன் கலை மன்றம் என்ற பெயரில் ஒரு நாடகக் குழுவை நடத்தி வருகிறோம். தேசபக்தியூட்டும் கப்பலோட்டிய தமிழன், பண்டை கால சிறப்பை வெளிப்படுத்தும் ராஜராஜ சோழன் போன்ற நாடகங்களுடன் அரசு நலத் திட்டங்களான குடும்பக் கட்டுப்பாடு, சிறு சேமிப்பு, பிரச்சார நாடகங்களும் நடத்தி வருகிறோம். நகர மக்களின் நலன் கருதி நடைபெறும் இப்பொருட்காட்சியில் 1 அல்லது 2 நாட்கள் எங்கள் நாடகங்களை நடத்துவதற்கு அனுமதியளித்தால் மிக்க நன்றியுடையவர்களாயிருப்போம். இது பற்றிய தங்களது முடிவினை விரைவில் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள